இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செனையை எப்படி உறுதி செய்கிறது அப்படின்னா ஒரு சில ஐடியா நான் கொடுக்குறேன். அதாவது ஆடுகளை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு அதோட உடம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒல்லியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செனை பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். மேலே தோல்லாம் ரொம்ப அதேமாதிரி முடியெலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டாக பளபளப்பாக இருக்கும். வயிறு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு டிப்பு, இது ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடி வயிறு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த அடி வயிறு வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். இந்த நார்மலாக பார்க்குற ஆடை விட நார்மலாக அது ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். ஒரே மட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனையாக இருக்கிற ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அடி வயிறு கொஞ்சம் இறங்கி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈத்து போட்ட, அதாவது ஆல்ரெடி ஒரு ஈத்து போட்டுருச்சு, ஆல்ரெடி ஒரு குட்டி போட்ட ஆடு வந்துட்டு இப்போ சனியாக இருக்குது அப்படின்னா பருவத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சனியாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதாவது ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடு. ஓகேங்களா. இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சுருங்கி இருக்கும், ஆனால் சனியாக தான் இருக்கும். ஓகேங்களா. மடி சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா சனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா செனை பிடிச்சிச்சு அப்படின்னா ஆடு குட்டிக்கு வந்துட்டு பால் கொடுக்காது. அதாவது முன்னாடி ஈத்து இருக்குல்ல, முன்னாடி போட்ட குட்டிக்கு வந்துட்டு பால் கொடுக்காது. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொடுக்கவே விடாது. இது சனியாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டில் சனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னாடி போட்ட குட்டிக்கு வந்துட்டு பால் கொடுக்க விடாது. ஓகேங்களா. இது வந்துட்டு 4வது பாயிண்ட்டு. அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை நீங்கள் கவனிக்கணும். ஆடுகள் வந்துட்டு பின்னாடி போயிட்டு நீங்கள் வாழை தொட்டிங்க அப்படின்னா அந்த வாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பருவம் வர்றது அப்போ ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பருவ டைமில் வந்துட்டு அந்த வாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே தூக்கிச்சு அப்படின்னா அந்த ஆடு வந்துட்டு ப்ரீடிங்க்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பருவத்தில். ஓகேங்களா. அதே வாள் கீழே நீங்கள் தொடும்போது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்துட்டு சனியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் வாள் கீழே இறங்கிச்சுன்னா. அடுத்தது 6வது டிப் என்ன அப்படின்னா தீனி வந்துட்டு கம்மியாக எடுக்கும். அதேமாதிரி தண்ணிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக குடிக்கும். நார்மலாக குடிக்கிறத விட கம்மியாக இருக்கும். சனை பிடிச்சிருச்சுன்னா கம்மியாக சாப்பிடும், கம்மியாக வந்துட்டு தண்ணி எடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது இப்போ 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ பால் நீங்கள் மடியில் காம்பு பிடிச்சி பீச்சும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செனை அப்போது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்துட்டு பால் வரும். அதேமாதிரி நீங்கள் உறுதியாகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா அதில் வந்துட்டு ஜல் மாதிரியான ஒரு ஜல் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். இது ஜல் மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ கம்மிங்கில் ஒரு 2-3 மாதம் இன்னும் குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துட்டு தெரிஞ்சிடும். ஆரம்ப கட்டத்தில் செனை பிடிக்கிற ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு எல்லோ கலரில் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மில் இப்படி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இந்த டிப்ஸில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சனியாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா.